guys, மார்னிங் எந்திரிச்சோனே உங்களால ஒரு தவளையை சாப்பிட முடியுமா? இல்ல உங்களை சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? ஆனா ஒரு பர்சன் மார்னிங் எந்திரிச்சோனே டெய்லியும் ஒரு தவளையை சாப்பிட்டுறாங்களாமா. அதுதான் யார் அப்படின்னா பிரைன் ட்ரென்சி. அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஒரு அமேசிங்கான புக் தான் பார்க்க போறோம். அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா ஈட் த ஃப்ராக். ஆக்சுவலி நம்ம மார்னிங் எந்திரிச்சோன்னா எப்படி வில் பவரா இருக்கிறது, அதே நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா கஷ்டமான ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ எவ்வளோ கஷ்டமான ஒர்க்காக இருந்தாலும் சரி அதை எப்படி ஈஸியாக மாற்றுறது, அதை எப்படி சீக்கிரம் அந்த டெய்லியை முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு அமேசிங்கான டிப்ஸ் தான் வந்துட்டு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கஷ்டமான ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இயர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னா அந்த ஒர்க் முடிச்சிடணுமாமா. அதுதான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ராக் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸோ பிரியாணி இருக்கு, அன்னின் தவளை இருக்கு. இந்த ரெண்டையும் ஆனால் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடுவோம்? பிரியாணி அப்படிங்கிறது ஈஸியான ஒர்க்கு, ஃப்ராக் அப்படிங்கிறது தவக்கல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. ஸோ நம்ம ரெண்டுல எதை செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராகை சாப்பிடணும், அதாவது ஃபர்ஸ்ட் தவக்கலையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரியாணியை சாப்பிடணும் அப்படின்றாங்க. பிகாஸ் நம்ம கஷ்டமான ஒர்க்கை நம்ம ஃபர்ஸ்டே செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின்ல என்ட்ரோஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை எப்பவுமே ஹாப்பியாகவே வச்சுக்கும். ஸோ நீங்கள் ஒரு கஷ்டமான டாஸ்க்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங்கே நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த டேவே ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு ஆத்தர் சொல்றாங்க. நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இந்த புக் படிச்சு வந்துட்டு ஒரு 2 days ஆகுது. 2 days நான் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இந்த வீடியோ கூட பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் தான் எடுத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமான ஒர்க்லாம் எது இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு நீங்க ஏர்லி மார்னிங்கே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான ஒர்க்லாம் அப்புறமேட்டு போக 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 நீங்க செஞ்சுக்கோங்க, அந்த டேல வந்துட்டு போக போக செஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, ஓகே, எப்படி அந்த கஷ்டமான ஒர்க்கை செய்யறது, எந்த மாதிரி வேஸ்ல செய்யறது ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட லைஃப்ல உங்களுக்கான நீட்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை என்ன பண்ணும் அப்படின்னா எழுதணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆக்ஷனா மாறும் அப்படிங்கறதையும் ஆத்தர் சொல்றாரு. உங்களுக்கு தோணக்கூடிய கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேப்பா, நான் லிஸ்ட் அவுட் எல்லாமே போட்டேன். அந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா டெய்லி லிஸ்டா இருக்கணும், வீக் லிஸ்டா இருக்கணும், மந்த் லிஸ்டா இருக்கணும், கோலா இருக்கணும். ஆக்சுவலி நீங்க ஒரு கோல் அச்சீவ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டெய்லி பிளான், வீக் பிளான், மந்த்லி பிளான், அப்பதான் உங்களால கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஆக்சுவலி ஒரு லைன் இருக்கும், மனம் நினைத்தால் அது தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைப்பதை முடித்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். இட்ஸ் 100% ரைட். பிகாஸ் ஓவர் நைட் சக்சஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம டெய்லி எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அப்பதான் வந்துட்டு அது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, நீங்க கேட்கலாம், என்ன இத்தனை லிஸ்ட் போடணுமா, இத்தனை லிஸ்ட் போட்டுதான் அந்த ஒர்க் முடிக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க ஒரு ஒர்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு மந்த்லி டார்கெட் வச்சுக்கோங்க. மந்த்லி இவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும், வீக்லி இவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும், அப்போ நான் டேக்கு இவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க பிளான் அவுட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால கோல் அச்சீவ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஓவர் நைட் சக்சஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு டெய்லியும் ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதுதான் வந்துட்டு இட்ஸ் பிகம் அ சக்சஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட் வீடியோவாக எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் எழுதி வச்சுருக்கேன். எப்போவுமே இப்படி தான் எழுதுவேன், நோட் அவுட் பண்ணிட்டு தான் எழுதுவேன். ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அன்னைக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மாதிரிட்டேன், நம்ம போடுற பிளான்ஸ்க்கு வந்துட்டு டெட்லைன் வச்சுக்கோங்க. நம்ம டெட்லைன் வைக்கலாம்னாலே ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிடுவோம். இந்த டேக்குள்ளே நம்ம முடிச்சே ஆகணும், இந்த டைமுக்குள்ளே முடிச்சே ஆகணும், இந்த பீரியட்குள்ளே நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் எந்த பிளான் போட்டிங்கனாலுமே அதுக்கு டெட்லைன் வச்சுக்கோங்க. ஏன்னா டெட்லைன் வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் வந்துட்டு நீங்கள் ஏர்லி மார்னிங்கே முடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ட்ரோபின்னு சொல்லுறது நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியும், ஜாலியாக இருக்க முடியும். அண்ட் தென் என்ன விட்டுட்டேன், ஆக்சுவலி எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்துட்டு பிளான் போடுறோம்ல அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிரித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ABCDEF அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ என்ன அப்படின்னா அதுதான் ரொம்ப ப்ரியாரிட்டியான ஒர்க்கு. நம்ம வந்துட்டு இந்த டேல இந்த ஒர்க் இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது, இந்த ஒர்க்கு பண்ணல அப்படின்னா அவ்வளோதான் நம்ம காலி அப்படிங்கிற மாதிரி உனக்கு வந்துட்டு ஏன்னு வச்சுக்கணும். பி வந்துட்டு இம்பார்ட்டன்ட், பட் ஆனால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு பி. சி என்ன அப்படின்னா அதை விட கொஞ்சம் கீழே, டி என்ன அப்படின்னா அதை விட கீழே. அப்போ இ அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே இந்த ஒர்க் செய்யலன்னா கூட நம்மள எதுவும் எஃபர்ட் பண்ணிடாது. பட் ஆனால் ஏ பண்ணல அப்படின்னா என்ன, நம்மளை பாதிச்சிரும், நம்ம வந்துட்டு அதுல ரொம்ப சஃபர் ஆயிடுவோம் அப்படிங்கிறத வந்துட்டு அதுக்கு மீனிங். ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என்ன ஒர்க் பண்ணணும்,
ஏ அப்படிங்கிற ஒர்க்கை பண்ணணும். அதாவது தவக்கலை வந்துட்டு மார்னிங்கே எந்திரிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்துட்டு அதில் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 2 இம்பார்ட்டண்டான ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா A1 A2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன், இருங்க காட்டுறேன் உங்களுக்கு நான் போட்ட லிஸ்ட்டை. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா, இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெய்லி லிஸ்ட். நான் வீக்லி லிஸ்ட் வந்துட்டு எடுக்கல, ஏன்னா பிகாஸ் நம்ம டெய்லி லிஸ்ட் முடிச்சிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் வீக்லியும் மந்த்லியும் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவோம். ஸோ இன்னைக்கு டெய்லி லிஸ்ட் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். அண்ட் தென் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டெய்லி லிஸ்ட் போடுங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி லிஸ்ட் வந்துட்டு நீங்கள் எப்போ போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்னிங் போடாதீங்க, பிஃபோர் நைட் போடுங்க. ஆக்சுவலி நான் இந்த லிஸ்ட் வந்துட்டு எப்போ போட்டேன் அப்படின்னா நேற்று நைட்டு போட்டேன். இன்னைக்கு வந்துட்டு A1 ஒர்க் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் BCDலாம் இருக்குது. நான் இந்த டே முடியும் போது வந்துட்டு நான் அந்த ஒர்க்லாம் முடிச்சிடுவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட ஒர்க்லாம் வந்துட்டு சீக்கிரம் முடிக்கிறதுக்காகவும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்காதுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். பிகாஸ் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பிரைன் ட்ரான்சி அப்படிங்கிற இந்த ஆத்தர் எழுதின புக் வந்துட்டு இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நான் ரொம்ப ஸ்பீடாக போனேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் நினச்சேன், அனி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே உங்களுக்கு என்ன மாதிரியான புக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. I love you.